சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நான் கொஞ்சம் நிம்மதியா இருந்தேன், அவனுக்கு பொறுக்காது போல. சரியா இந்த நேரத்துக்கு போன் பண்றான். இனிமேலே அவனுக்கு பயப்படவே கூடாதா? டேய், உனக்கு என்னடா வேணும்? எப்பவும் உன்னுடைய முகத்துல கவலையும் பயமும் தான் வேணும். உன் முகத்துல நான் சிரிப்பைய பார்க்க கூடாது. ஆனா நீ உன் அண்ணன் கூட போன்ல பேசிட்டு சந்தோஷமா இருக்கியே, அதை எப்படி என்னால தாங்கிக்க முடியும்? ஏய், நான் எங்க இருக்கேன்னு தேடுறத விட்டுட்டு நான் உனக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்கேன், அதை ஓபன் பண்ணி பாருடி. என்னடி வீடியோவை பார்த்தோன்னு அப்படியே ஆடி போயிட்ட போல இருக்க. நான் எப்படி உங்களுக்கு தெரியாம எடுத்தேன்னு தானே யோசிக்கிற? இப்ப அது முக்கியம் இல்ல துளசி. சரவணனை அநியாயமா கொன்னு போதச்சிட்டு ஊரை விட்டு ஓடுன உன் அண்ணனை நான் விடுவேன்னு பாக்குறியா? விடவே மாட்டேன்டி. இப்பவே இந்த வீடியோவை வீரசிங்கத்துக்கு அனுப்புறேன். வெற்றி வெற்றி வேண்டாம், அப்படி பண்ணிடாத. நீ பார்த்தது உண்மை இல்ல, அதுல வேற ஒரு உண்மை மறைஞ்சிருக்கு. என்ன சரவணனை கொலை பண்ணல. ஏய் நிறுத்தடி, இதை எதுக்குடி என்கிட்ட சொல்ற? இதெல்லாம் வீரசிங்கம் கேப்பாரு, அவர்கிட்ட போய் சொல்லு போ. வெற்றி வேண்டாம் வெற்றி, நான் சொல்றதை கேளு. இந்த வீடியோவை வீரசிங்கத்துக்கு அனுப்பாத, உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்ன அழுவுறியா? நல்லா அழு. நீ அழும்போதுதான் என் மனசுக்கு எதமா இருக்கு. என் மனசுக்கு சுகமா இருக்கணும்னா இதே மாதிரி உன்னை நிறைய அழ வச்சு பார்க்கணும். அதுக்கு ஒரே வழி இந்த வீடியோவை வீரசிங்கத்துக்கு அனுப்புறதுதான். உனக்குதான் வீரசிங்கத்தை பத்தி தெரியும்ல துளசி. அந்த ஆளு பேர்ல மட்டும் சிங்கம் இல்ல, நிஜத்திலையும் சிங்கம் தான். உங்கள மாதிரி தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு வித்தியாசம்லாம் பார்க்க மாட்டாரு. நியாயம்னா நியாயம்தான். ஏற்கனவே உன் அண்ணனை அவர் வெறி பிடிச்சு தேடிட்டு இருக்காராமே. இந்த நேரத்துல அவருக்கு இந்த வீடியோவை அனுப்புனேன்னு வையே, என்ன நடக்கும்னு நான் சொல்ல வேண்டியதே இல்லை. அதனால நீ வாழ நினைக்கிற வாழ்க்கையும் உன் அண்ணன் வாழ நினைக்கிற வாழ்க்கையும் மொத்தமா ஒரு முடிவுக்கு வந்துடும். என்ன இந்த வீடியோவை வீரசிங்கத்துக்கு அனுப்பலாமா? வேண்டாம் வேண்டாம் வெற்றி, இப்பதான் எங்க வாழ்க்கை சந்தோஷமா ஆரம்பிக்க போகுதுன்னு நினைச்சோம். அதுக்குள்ள இப்படி ஒரு இடிய எங்க தலைமையில தூக்கி போடுறீங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோவை அனுப்பிடாத, நான் உனக்கு எடுத்து கும்பிடுறேன். இந்த வீடியோவை அனுப்பி என் குடும்பத்தை கலைச்சிடாத வெற்றி. ஏய், நீ போன்ல கையெடுத்து கும்பிட்டா எனக்கு வந்து சேர்ந்துருமா என்ன? நேர்ல வந்து கும்பிடுறீ, அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன். என்ன புரியலையா? நான் இந்த வீடியோவை போலீஸ்க்கு அனுப்பக்கூடாதுன்னு நினைச்சா நான் சொல்றத கேளு. உடனே யாருக்கிட்டையும் சொல்லாம ஊரு இலையில இருக்குல்ல செங்கல் சூளை அங்கதான் நீ வரணும். என்ன யோசிக்கிற? ஏய், நீ லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு ஆபத்து. அப்புறம் பாத்துக்கோ, நான் மனசு மாதிரி வீடியோ அனுப்பிடுவேன். அதனால சீக்கிரமா கிளம்பி வாச்சலாம். ஐ அம் வெயிட்டிங். இல்ல நான் வரேன். அந்த வீடியோ மட்டும் அனுப்பிடாத, நான் உடனே வரேன். அது அந்த வெற்றி இருக்கிற வரைக்கும்
என் அண்ணன் பொண்ணியோட நிம்மதியா வாழ முடியாது.